வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு ஸ்டுட்கார்ட் வரைக்கும். அதனால் காலையில் சப்ரீஷ்க்கு வந்துட்டு கீ பொடி தோசை தான் போட்டு கொடுத்தேன். ஊத்தாப்பம் மாதிரி மினி ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி கொடுத்தா அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் ஊத்தாப்பம் எப்போயுமே ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அமுக்கி விட்டுருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சைட்லலாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் இல்லைனா. அப்புறம் இவரும் வந்து இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்குறாரு. ஏன்னா நான் ஸ்டுட்கார்ட் போகிறதுனால சப்ரீஷை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் இருக்க மாட்டேங்கிறதுனால இவர் தான் போகணும். அதனால் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறாரு இன்றைக்கி. அதனால் அவருக்கும் வந்துட்டு தக்காளி ரசம் வச்சுட்டு ரைஸ் வச்சுட்டு போயிட்டேன். அவர் வந்து தயிரே அவ்வளோவா எடுத்துக்காததுனால நான் வீட்டில் இருக்கும்போது எனிஹாவோ அவருக்கு தயிர் சாதம் கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி தயிர் சாதம் தான் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனால் அவர் ரசம் கேட்டுட்டார். அதனால் தக்காளி ரசம் வச்சுட்டு எனிஹாவ் நானும் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்ணுங்கிறதுனால எனக்கும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டேன். நான் ரைஸும் வச்சுட்டு தக்காளி ரசம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஹெல்ப்ரோன்லேருந்து ஸ்டுட்கார்ட் வந்து போகணுன்னாக்கா ஒரு ஊருக்கு போகிற மாதிரி தான். பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி தான் போகணும். இந்த கண்ட்ரிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரெயினும் சரி பஸ்ஸும் சரி அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டோர் தான் இருக்குது. நம்ம வந்து பஸ்ஸோ ட்ரெயினோ ஏறணுன்னாக்கா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை நம்ம அழுத்தினோம் அப்படின்னாக்கா டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ்டு டோர்ஸ் தாங்க இருக்கும். நம்ம ஊர் மாதிரி இந்த ஸ்கூல் பசங்களாம் வந்து பஸ்ஸு படிக்கட்டில் தொங்கிட்டு போகிற மாதிரிலாம் தொங்கிட்டு போக முடியாதுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வீல் சேரில் வராங்க இல்லை ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு வராங்கனாக்கா அதில் வந்து தனியாக ஃபிக்ஸடு பலகை ஒன்று வச்சுருப்பாங்க. அதுவும் சூப்பர் இல்லை. இது தாங்க ஒரு இந்தியன் ஸ்டோர். இங்கே வந்து சாரீ, ஷர்வானி, வேஷ்டி, சட்டை. இந்தியாவில் ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளார நுழைஞ்ச ஒரு ஃபீலுங்க. செம்மையாக இருந்துச்சு. காஸ்ட் வந்து டூ ஹை இல்லை, ஓரளவுக்கு ஓகே தான். இது தாங்க அந்த இந்தியன் ஷாப். இந்த கடைக்காக தான் நான் வந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே ஹெல்ப்ரோன்லேயும் வந்து இந்தியன் ஷாப்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதுக்காக தான் வந்தேன். ஆனால் என் கண் வந்து நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்க்கு தாங்க போச்சு. எல்லாம் ஹல்திராம்ஸோட ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா இந்தியன் ஸ்நாக்ஸுமே வச்சுருந்தாங்க. அது கூடவே இந்தியன் ஊருக்காகவும் வச்சுருந்தாங்க. எல்லா ஹல்திராம்ஸ்து, எம்டிஆர் எல்லாமே இருந்துச்சு. ஆச்சி மசாலாவும் இவங்க வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா லேஸு குர்குரே கூட வச்சுருந்தாங்கங்க.